நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும்பொழுது அதில் குடும்பம் மிகவும் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய மாதம்தான் இது. உங்களுக்கு திருதிய ஸ்தானத்தில் ராசிக்கு 3ஆம் இடம் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ஜீவநதியும் வற்றும் என கூறுது ஜோதிட கலை. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க. கூடிய வரையில் கடன் வாங்குவதை தவிர்க்கணும். ஏனெனில் தற்போதுமுள்ள கிரக நிலைகளின் போது ஏற்கும் கடன் வளரும் எனவும் எளிதில் அடைபடாது எனவும் ஜோதிடம் எடுத்துக்காட்டுது. குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியதிருக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வரன் அமையறதில் தடங்கல்களும் தாமதமும் ஏற்படும். அடுத்தது உத்தியோகம். அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது அவசியம். மேல் அதிகாரிகள்கிட்ட பழகும்போது எச்சரிக்கையுடன் இருங்க. கிரக நிலைகளின்படி சக ஊழியர்களால் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். அலுவலகத்திற்கு குறித்த நேரத்திற்குள் சென்றுவிட வேண்டும். தாமதம் கூடாது. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் பிறருடன் பழகுவதில் அளவுடன் இருத்தல் அவசியம். தொழில் வியாபாரம். லாபஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி ராகுவின் கூட்டு சேர்க்கை வர்த்தக முன்னேற்றத்தை குறிக்குது. அதிக அலைச்சலும் உழைப்புக்கு காரணமாக இருந்துச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கிறது. உற்சாகத்தை அளிக்கும். விற்பனை கிளைகளை திறக்க ஏற்ற மாதம்தான் இந்த அக்டோபர் மாதம். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கலைத்துறையினர். இந்த மாதம் முழுவதும் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க. புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும். புகழும் செல்வாக்கும் உயரும். உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்வதற்கு மிகவும் ஏற்ற மாதமே இது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யலாம். லாபம் கிடைக்கும். புதிதாக திரைப்படத்துறையில் கால் பதிக்கிறதுக்கு முயன்று வரும் மேசராசி அன்பர்களுக்கு பலம் பெற்று திகழுது கிரக நிலைகள். நாடகத்துறையினருக்கு லாபகரமான மாதம் இது. அடுத்தது அரசியல் துறையினர். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறார். கட்சியில் ஆதரவு பெருகும். மேல்மட்ட தலைவர்கள் உங்களுக்கு கருத்துக்கு செவி சாய்ப்பாங்க. தற்போது நடைபெறும் தசாபுத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்கும் சாத்தியக்கூறு இருக்குது. அடுத்தது மாணவ மாணவியர். கல்வித்துறை வித்யாகாரகர் எனப்படும் புதனின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. இந்த மாதம் முழுவதும் புதன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல இடமாற்றம் கிடைக்கும். பலருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல கல்வி நிலையங்களில் உயர்கல்வி பெற வாய்ப்பு உருவாகும். அடுத்தது விவசாயத்துறையினர். இந்த மாதம் முழுவதும் விவசாயத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் ஒரே சீராக வலம் வருவதால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அரசின் ஆதரவு துணை நிற்கும். வருமானம் உயர்வதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழியும் வகுக்கும். ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் அல்லது கால்நடைகள் அமைவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. அடுத்தது பெண்மணிகள். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்யுது. குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலைகள், கணவரின் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டுள்ள சிறு பிரச்சனைகள் ஆகியவை மன நிம்மதியை பாதிக்க. திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைகிறது சற்று தாமதமாகும். வேலை பார்க்கும் பெண்மணிகள் அன்றாட பணிகளில் சற்று கவனமாக இருத்தல் அவசியம். புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் வனிதையருக்கு வெளியூர்களில் பணி கிடைக்கும். அறிவுரை: கையில் உள்ள பணத்தை எண்ணி செலவு செய்யுங்க.
கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேணும். ஏனெனில் தற்போதுள்ள கிரகநிலையின் போது வாங்கும் கடன் வளரும் எனவும் எளிதில் அடைபடாது என்றும் ஜோதிடக்கலை எச்சரிக்கை செய்யுது. அடுத்தது பரிகாரம். தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசம் சொல்லி ஸ்ரீ முருகப்பெருமானை பூஜித்து வந்தால் போதும்.